இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போரில் அமெரிக்கா தலையிட்டிருப்பது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் தலையீட்டுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் கடும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா போரை தொடங்கி இருந்தாலும் அதனை தாங்கள்தான் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது எதிர்பார்த்ததை விட கடுமையான பதிலடியை ஈரான் கொடுத்து வருகிறது. இரு தரப்பும் மிக கோரமாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானில் உள்ள ராணுவ தளங்களை இஸ்ரேல் தாக்கிவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஈரான் நாட்டின் மிக முக்கிய ராணுவ தளங்களில் ஒன்றான கெர்மன்ஷா ராணுவ தளத்தை இஸ்ரேல் ராணுவம் கடந்த திங்கட்கிழமை வெற்றிகரமாக தாக்கியதாக தெரிவித்துள்ளது. மறுபுறம் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அதிநவீன ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இஸ்ரேல் முழுவதும் அபாய ஒலி ஒலிப்பதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள ஈரான் ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜோல்ஃபகாரி, அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் கடுமையான விளைவுகளை சந்திக்கப் போகிறது என்று தெரிவித்துள்ளார். சபா கோத்தகினபாலுவில் பிரதமரின் கேலி சித்திரத்தை தீயிட்டு கொளுத்திய பேரணியில் கலந்து கொண்டவர்களை அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலே கடுமையாக சாடியுள்ளார். இது போன்ற செயல்களை அவமரியாதை என்று அவர் முத்திரை குத்தியுள்ளார். நமது கடந்த கால தேசிய தலைவர்களின் படங்கள் இவ்வளவு அவமதிப்புடன் நடத்தப்பட்ட போது நாம் கோபமடைந்தது போலவே நமது தற்போதைய தலைவர்களுடன் அவர்கள் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவ்வாறே செய்பவர்களிடமும் நாம் கோபப்பட வேண்டும் என்று அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் ஒரு காரணத்திற்காக போராடுவதில் தைரியமாக இருக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் முட்டாள்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். பேசுவதில் தைரியமாக இருப்பது என்பது கண்ணியம் பின்வாங்க வேண்டும் என்று அர்த்தமல்ல என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் செல்வாக்கு விகிதம் குறைவான அளவிலேயே இருந்தாலும் தொடர்ந்து 2வது ஆண்டாக அது உயர்வு கண்டுள்ளது என்று மெரிடேக்கா சென்டர் கருத்தாய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் மக்கள் செல்வாக்கு 55 விழுக்காடாக உயர்வு கண்டுள்ளது. அவரின் ஏற்பு விகிதம் 1 விழுக்காடு உயர்ந்திருப்பதை இது காட்டுகிறது என்று மடானி அரசாங்கத்தின் 5 ஆண்டு கால பதவிக்காலத்தின் மைய பகுதியில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வு காட்டுகிறது. இவ்வாண்டின் மே மாதத்தில் மெரிடேக்கா சென்டர் அந்த ஆய்வை நடத்தியது. அரசியல் நிலையற்ற தன்மை நிலவிய காலகட்டத்திற்கு பிறகு மலேசியர்கள் இப்போது மீண்டும் நிலைத்தன்மையை அனுபவித்து வருவதாக உணர்கின்றனர் என்றும் அந்த கருத்தாய்வு தெரிவிக்கிறது. நாடு தற்போது ஒரு திடமான தடத்தில் செயல்பட தொடங்கி உள்ளது என்பதை மலேசியர்கள் உணர ஆரம்பித்துள்ளதாக அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. அன்வாருக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருப்பதால் அரசியல் கொந்தளிப்பு தணிந்துள்ளது என்றும் அந்த கருத்தாய்வு தெரிவித்துள்ளது. துறைசார் சீர்திருத்தங்களால் நல்லாட்சி மீண்டும் திரும்பும் எனும் நம்பிக்கை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது என்றும் பொருளாதார அம்சங்களும் சாதகமாகவே உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் இருந்து பல்வேறு வகையான செலவு தொகைகள் அதிகரிக்கவிருப்பதை தொடர்ந்து இறக்குமதி பழங்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்கலாம் என்று வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இறக்குமதியாளர்கள் 3 முனைகளில் கூடுதலான செலவு தொகையை எதிர்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி பழங்கள் மீது 5 விழுக்காடு விற்பனை மற்றும் சேவை வரி விதிப்பு, போர்ட் கில்லானில் சரக்கு கட்டணம் 30 விழுக்காடாக உயர்வு காண்பது, தீபகற்ப மலேசியாவில் மின்சார கட்டண உயர்வு போன்றவற்றால் வர்த்தகர்களின் செலவு அதிகரிக்க உள்ளதாக கோலாலம்பூர் பழ மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் சின் நியூ மோய் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான இறக்குமதி பழங்களுக்கு 5 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை இறக்குமதி தீர்வை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள், ஆரஞ்சு, பேரிக்காய், திராட்சை போன்ற பழங்களின் விலைகள் ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு வெகுவாக உயரலாம் என்று அவர் கூறினார். இவ்வாண்டு இறுதிக்குள் 2 லட்சம் பேரை திவால் நிலையில் இருந்து விடுவிக்க அரசாங்கம் நோக்கம் கொண்டுள்ளது. இவ்வாண்டு இதுவரை 1,86,000 பேர் திவால் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறை சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த அமைச்சர் அசாலினா ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். திவாலாகி விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள நபர்கள் தங்களின் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கு ஏதுவாக 2வது வாய்ப்பை வழங்க அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். அதன் அடிப்படையில் அவர்களை பற்றிய விவரங்களை மலேசிய திவால் துறையிடமிருந்து தாங்கள் பெற்றுள்ளதாகவும் இவ்வாண்டு முடிவடைவதற்குள் 2 லட்சம் பேரை திவால் நிலையிலிருந்து மீட்டுக் கொள்ள இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஸ்டார் மார்ட் எக்ஸ்பிரஸ் சென்றியான் பெர்ஹாட் ஓட்டுநர் ஒருவர் வலதுபுற பாதையில் வேகமாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் ஓட்டியதாக கூறப்படும் அண்மைய வைரல் சம்பவத்தை தொடர்ந்து நில பொது போக்குவரத்து நிறுவனமான அபார்ட் அதன் இயக்க உரிமத்தை 30 நாட்களுக்கு இடைநிறுத்தியுள்ளது. அந்த பேருந்துக்கான வாகன அனுமதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் என்று அபார்ட் தெரிவித்துள்ளது. நில பொது போக்குவரத்து சட்டம் 2010 சட்டம் 715 கீழ் பல விதிகளை, குறிப்பாக ஓட்டுநர் நடத்தை மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பானவற்றை நிறுவனம் பின்பற்ற தவறியதாக தெரிவித்துள்ளது. ஓட்டுநரின் நடத்தை சாலை பயணர்களுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தியதாக அது தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.